காரணமானது 17% வாக்குகளை காரைக்குடி தொகுதியில் கடந்த 2024 சட்ட நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் வாங்கிய வாக்குகள் அதிக வாக்குகள், தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் காரைக்குடி தொகுதியில் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி 17%. அதனால் இந்த முறை சீமான் காரைக்குடியில் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சீமான் போட்டியிடாமலேயே 17% என்பதால் அங்கு கூடுதலான கவனத்துடன் இந்த முறை சீமானே களமிறங்குவதால் காரைக்குடி தொகுதியில் மற்ற கட்சிகளுக்கு, திமுக அதிமுக கட்சிகளுக்கு கடுமையான போட்டியை சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் பிரியதர்சினி போட்டியிடுகிறார். இதே போல மதுரை தெற்கு தொகுதியில் பொறியாளர்கள் 40 பேர், வழக்கறிஞர்கள் 33 பேர், 15 மருத்துவர்களும் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் படித்த மற்றும் பட்டம் பெற்ற வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதன்படி 15 மருத்துவர்கள், 40 இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற பொறியாளர்கள், 33 வழக்கறிஞர்கள் என இந்த வேட்பாளர்களின் பட்டியலில் அவர்களுடைய கல்வி தகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அவர் அமர வைத்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் தொகுதியில் பாத்திமா பர்கானா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சவுந்தர பாண்டியன் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடியில் பிரியதர்சினி, கொளத்தூரில் சவுந்தரபாண்டியன். எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அங்கு பிரியதர்சினி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சவுந்தரபாண்டியன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருநெல்வேலி தொகுதி பாளையங்கோட்டையில் சங்கர நாராயணன், நாங்குநேரி தொகுதியை வேட்பாளர், ராதாபுரம் தொகுதியில் மரிய ஜெனிபர், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோயிலிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் 117 வேட்பாளர்கள், அதாவது 40 பொறியாளர்கள், 33 வழக்கறிஞர்கள், 15 மருத்துவர்கள் என 234 தொகுதிகளுக்கும் 117 தொகுதிகளில் ஆண்களும் 117 தொகுதிகளில் பெண்களும் என அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே மேடையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி திருச்சியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேட்பாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 117 பெண் வேட்பாளர்கள் மற்றும் 117 ஆண் வேட்பாளர்களும் அங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தி அறிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காரைக்குடியில் 17% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றதால் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக அவருடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கொளத்தூர் தொகுதியில் சவுந்தரபாண்டியனும், எடப்பாடி தொகுதியில் பிரியதர்சினியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்திக் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியான இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்தில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களில் 22 பேர் அங்கு டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், 40 மருத்துவர்கள், 33 வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம்.